வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நமக்கு பால்ட்டியில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ப்பா. அதனால் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான்ப்பா தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது ஒரு துறையில் ஒரு அரசாங்கம் சார்ந்த துறைகளில் ஒரு அமௌண்ட் ஒரு 4000 கோடி 5000 கோடின்னு ரோடு போடுறதுக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நகராட்சியில். அப்போ அந்த 4000 கோடியை கரெக்டாக அவங்க செலவு பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக அந்தந்த இடத்துல ரோடு தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பொதுமக்களாகிய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான்ப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பதிவு கட்டணமாக நம்ம 10 ரூபாய் செலுத்தி கட்டணம் செலுத்தி நம்ம தகவல்களெல்லாம் ஒரு லெட்டரில் நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு அலுவலரை நியமித்து அதை அந்த துறையில் விசாரித்து இந்த மாதிரி செலவுகள்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவல்கள் நம்ம அதில் ஒரே இதில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் வெளிப்படைத்தன்மை, அரசின் பொறுப்புடைமை, ஊழலை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு அரசு எப்படி செயல்படுது, எப்படி வெளிப்படைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும், அரசோட பொறுப்பு அந்த இடத்துல எப்படி இருக்குது, இப்போ ஒரு இடத்துல ரோடு போடுறாங்கன்னா அந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ஸ்கூல் காலேஜ் கட்டியிருக்காங்களாங்கிற மாதிரியும், ஏதோ ஒரு துறையில் அதை சார்ந்து அவங்க பண்ணுற வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, இல்லை இந்தந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்காகவுமே இதை கொண்டு வந்ததா சொல்கிறாங்க. இந்திய குடிமகனுக்கு தகவல் பெற அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையாகவே வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய குடிமகன் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆர்டிஐ போட்டு அந்த அலுவலகத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவங்களோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடிப்படை உரிமையாகவே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லா குடிமகனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆர்டிக்கலின் படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 19(1) அதில் ஸ்மால் லெட்டர் ஏ அதில் இடம்பெற நமக்கு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதன் கீழே தான் நமக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 தான் கொண்டு வந்தாங்க. எந்த சட்டத்துக்கு மாற்றாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தகவல் சுதந்திர சட்டம் 2002 அப்படிங்கிற சட்டத்துக்கு மாற்றாக தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மக்களவையில் எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, மே 11, 2005 மக்களவையில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. மாநிலங்களவையில் மே 12, 2005 ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஜூன் 15, 2005 இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டுட்டாங்க. மக்களவையிலே மாநிலங்களவையிலே நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அது சட்டமாகும் இல்லைங்களா. அப்போ மக்களவை மாநிலங்களவையில் அவங்க நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினோடனே குடியரசுத் தலைவர் ஜூன் 15, 2005 அதுக்கு சைன் பண்ணிட்டாங்க. குடியரசுத் தலைவர் சைன் பண்ணோடனே அது சட்டமாக மாறினதுக்கப்புறம் அரசிதழில் வெளியிடுவாங்க. அது எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21, 2005 வெளியிட்டாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்ததில் இந்தியா எத்தனாவது நாடுன்னு பார்த்தீங்கன்னா 55வது நாடு தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். 10 ரூபாய் நம்ம அமௌண்ட்டாக பே பண்ணால், இல்லை 10 ரூபாய் ஸ்டாம்பு வாங்கி ஒட்டலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு செக்காக கொடுக்கலாம், டிடியாக கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு 10 ரூபாய் செலுத்தி நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். அப்படி விண்ணப்பம் கொடுத்தோன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு அதிகாரியை நியமித்து அவங்க நம்ம எந்த துறை சார்ந்து நம்ம தகவல் கேட்டிருக்கோமோ அந்த துறையில் அவங்க தகவல் வாங்கி நமக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த விண்ணப்ப கட்டணம் 10 ரூபாய் அப்படிங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த விண்ணப்ப கட்டணத்திலேருந்து விலக்கும் அவங்க அளிக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த 10 ரூபாய் கட்டணத்தை செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே விண்ணப்பத்தில் பல தகவல்களை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு விண்ணப்ப கட்டணம் செலுத்தி நம்ம தகவல்கள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு தகவல் மட்டும் நமக்கு இல்லை, அதில் நம்ம 2-3 தகவல்களுமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நம்ம விண்ணப்பிச்சோம் அப்படின்னா அந்த தகவல்கள் வந்து நமக்கு 30 நாளுக்குள்ள அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிஐல இருக்கிற ரூலு. அப்போ நீங்கள் ஒரு விண்ணப்பம் நீங்கள் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படி 30 நாளுக்குள்ள அவங்க பதில் சொல்லலை, தாமதம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளுக்குமே 250 ரூபாயிலிருந்து 25,000 வரைக்கும் அவங்க அந்த அதிகாரி வந்து அந்த விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு வந்து ஃபைனாக கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இதில் வந்து மனித உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பான தகவல்களை வந்து கேட்டு அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க எவ்வளோ நாளில் வந்து அவங்க பதிலளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம், அதாவது 2 நாளைக்குள்ளே அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த மனித உயிர் சுதந்திரம் அது தொடர்பு அல்லாத மற்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க தகவல் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி 30 நாளுக்குள்ளே அவங்க தகவல் அளிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல்முறையீடு வந்து நம்ம வந்து அந்த 30 நாளைக்குள்ளே வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். இப்போ பெட்டிஷன் போட்டவங்க 30 நாளைக்குள்ள அவங்க தகவல் சொல்லலை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல்முறையீடு 30 நாளுக்குள்ளே பண்ணலாம். செகண்ட் மேல்முறையீடு வந்து 90 நாளைக்குள்ளே அவங்க பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அவங்க எங்களுக்கு எந்த ஆன்சருமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 தடவை வந்து மேல்முறையீட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு செயல்பட்டவங்க யார் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வர வந்து செயல்பட்டவங்களாக இருந்தாங்க. அந்த அமைப்பு என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படிங்கிற அமைப்பு மூலயமா தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு செயலூக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஃபஸ்ட்டு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகித் ராசா புருனே அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விண்ணப்பித்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து விண்ணப்பத்தை வந்து கொடுத்தாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே அதுக்கு ஒரு பொது அலுவலரை வந்து அவங்க நியமிப்பாங்க. அந்த பொது அலுவலர் வந்து உங்களுக்கு தகவல் தர மறுத்தாலோ தவறான தகவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு நாளுக்கு 250 ரூபாயிலேருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அபதாரம் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா துறைகளிலுமே போய் நம்ம இந்த மாதிரி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நம்ம கேட்ட முடியாதுப்பா. அதுலேருந்து சில துறைகளுக்கு விதிவிலக்குமே வச்சுருப்பாங்க. அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 துறைகளுக்கு வந்து விதிவிலக்கு வச்சுருக்காங்கப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவிஜி, சிஎன்ஜி, அதாவது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு செயல்படுறாங்க இல்லைங்களா, அந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே வந்து இதிலேருந்து விலக்க வச்சுருப்பாங்க. இந்த பாதுகாப்புத்துறை, இராணுவ தளவாடங்கள், மனித இது கண்காணிப்பு அலுவலகம், சிபிஐ அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே இதிலேருந்து விதிவிலக்கு அளிச்சிருக்கதா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இந்த 2005 கொண்டு வந்ததின்படி மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லி 2 வந்து அவங்க அமைச்சிருப்பாங்கப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம மத்திய தகவல் ஆணையமும் மாநில தகவல் ஆணையமும் பார்க்கலாம். தேங்க்யூ.